ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி FM ஆட்டோ கன்சல்டிங்ல இருந்து பேசுறேன். தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது FM ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. நோட்டி பாத்தீங்கன்னு சொன்னா 2013 FC இன்சூரன்ஸ். ஆமா, இப்பதான் முதல் முறையா சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும். அதே மாதிரி லாங்ல இருந்து வர்றவங்க, எங்க இருந்து வர்றவங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், 9677701701. இந்த நம்பர் கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு வாங்க. நம்ம கிட்ட முற்றிலுமே பேரம் கிடையாது, பைனான்ஸ் கிடையாது. இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு என்கிட்ட வாங்க. உங்க ஊர்ல இருந்து வரும்போதே கால் பண்ணிட்டு வாங்க. 9677701701 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 2006ல இருந்து 2020 வரலாம் எல்லா மாடலும் அபே வண்டி நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிளா இருக்கும். அதுவும் ஒரிஜினாலிட்டியா ஷோரூம் கண்டிஷன்ல என்ன தவிர வேற யாரும் தர்றதில்லைன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னாக்கா அதனாலதான் தேடி என்கிட்ட வந்து எடுக்கிறாங்க எல்லாரும் வண்டி. அந்த அளவுக்கு நான் வண்டியை குவாலிட்டியா கொடுக்குறேன். குவாலிட்டினா நம்ம கிட்ட ஒரிஜினாலிட்டியா 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரிஜினாலிட்டியா வேணும்ன்றவங்க மட்டும் என்கிட்ட வாங்க. ஓகேங்களா? ஒரிஜினாலிட்டி தான் நம்மகிட்ட வண்டி பக்காவா கொடுப்போம். எந்த ஒரு குறையும் இல்லாம கொடுக்குறோம். அதனாலதான் 10,000 5,000 எக்ஸ்ட்ராவே வாங்குறோம். ஆனா அந்த 10,000 5,000 எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு ஒர்த்து எங்க கையில இருக்கும். அதனால வேணுன்றவங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா 2013 TN22 CK 8461. இந்த வண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து வண்டியை பார்த்தாங்க, பிடிச்சது, எடுத்துட்டாங்க. அதாவது வந்து இந்த வண்டி ஏற்கனவே அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 85,000 அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ மீதி காசை கொடுத்து வண்டி எடுக்கிறாங்க. புக்கை ஒப்படைக்கிறேன். வண்டி பிடிச்சிருக்கானே? தெளிவா சொல்லுங்க. நான் சொல்லி கொடுத்து சொல்றேன். திருப்தியா இருக்கா? உங்க வண்டி பார்த்து ஒழுங்கா வச்சுங்க. வண்டிக்கு கேரண்டி வாரண்டி என்கிட்ட கிடையாது. 2020 மாடல் 2024 எடுத்தா கூட என்கிட்ட வாரண்டி கேரண்டி கிடையாது. அதனால வண்டி திருப்தியா வச்சுங்க. வண்டி எடுத்து ஆயில் சர்வீஸ் கொஞ்ச நாள் பொறுத்து கூட பண்ணுங்க. ஆயில் சர்வீஸ் கூட பண்ணி வச்சிருக்கிற அளவுக்கு தான் வண்டி குவாலிட்டியா இருக்கு. அதே மாதிரி உங்ககிட்ட நான் வண்டி நீங்க என்கிட்ட மொத்த காசையும் கொடுத்துட்டீங்க. வண்டி புக்கை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். வண்டி புக்கை எடுத்துன்னு போயிட்டு சரண்டர் அடிக்கிறது என் செலவு. அதை எடுத்துன்னு போயிட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா சரண்டர் அடிச்சு கொடுத்துருவாங்க. அதாவது முதல்ல வந்து வண்டி எடுத்துன்னு போய் FC பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் புக்கு சரண்டர் அடிச்சு வந்தோம்னா உங்க பேர்ல மாத்திங்க உங்க ஊர்ல. ஓகேங்களா? வண்டியை பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி வண்டி சம்பந்தமா எனக்கு கால் பண்ணவே கூடாது. வண்டி பிடிக்குது அப்படிக்குதுன்னு இருந்தாலும் வண்டி மனசாட்சி கட்டுப்பட்டு செம குவாலிட்டியா தான் கொடுத்துருக்கேன். வண்டியே ஒரிஜினாலிட்டியா இருக்குவீங்க. எந்த இடத்துலயுமே எந்த ஃபால்ட்டும் வராது. அந்த அளவுக்கு தான் வண்டி தெளிவா இருக்கு. உங்க நம்பர் சொல்லுங்க. நம்பர் 76 39 19 34 14. இந்த நம்பருக்கு கஸ்டமரா இருக்கக்கூடிய நீங்க வண்டி ஒரு மாசம் சென்று கூட இந்த வண்டி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டுட்டு கூட என்கிட்ட வாங்க. என் நம்பர் இல்ல, இவரு வண்டி எடுக்கிற ஒரு நம்பரே அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வண்டி குவாலிட்டியா இருக்குதுன்றது என்கிட்ட கேட்கறத விட கஸ்டமர் ஒரு வண்டி எடுத்திருக்காரு, யாராவது வண்டி வேணும் அப்படின்னா இவங்களுக்கு கூட கால் பண்ணி கேட்டுட்டு வண்டி நல்லா இருக்குங்களா, பிடிச்சிருக்குங்களா அப்படின்னு கேட்டுட்டு கூட எடுங்க. வண்டி குவாலிட்டியா தான் இருக்கும். அதையும் மீறி ஏதாவது செலவு எதனா வந்ததுன்னா சில்லற செலவு எதனா நீங்க தான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு திருப்தியா இருக்குண்ணா, சந்தோஷமா இருக்கு. அதனாலயே எனக்கு வந்து இதை ஒத்து போற அளவு இல்லாதனால நான் கண்டிப்பா எடுத்துட்டேன். சரி, ஓகே, நன்றி. பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில். தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது FM ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு.